ஹாய் காய்ஸ். ஸோ கயல் சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பாலுவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நம்ம அன்பு மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அதையுமே வந்து கைவிட்டுட்டாங்க மேடம் ஒரு வழியாக. இப்போ எல்லாமே சமாதானமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கயல் வந்து கொடுத்தாங்க இல்லையா நம்ம சிவசங்கரி மேலே. ஸோ அந்த கேஸ் வந்து இப்போ நம்ம சிவசங்கரியை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அடுத்தடுத்து பெரிய திருப்பமாக வந்து இருக்க போகுது. எப்படா இந்த சீன் வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி இந்த சீன் இப்போ வரப்போகுதுங்க. இந்த சிவசங்கரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளை எதிர்க்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா கையில் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கான்னே வந்து சொல்ல முடியுங்க. கையில் பற்றி ரொம்ப தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாமே போட்டு ஸோ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் படுத்தியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கையல் ரொம்ப கோவப்பட்டு அவளை போய் அடித்ததுனால எல்லாத்தையுமே தாண்டி இதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவளை கடத்தி கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணால். ஸோ என்னமோ தெரியல ஒரு வழியாக நம்ம கையில் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவசங்கரி சம்பந்தி இப்படிலாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. ஏன் அவங்க இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நினைக்காம இவ்வளோ தூரம் வந்து ஒரு அரக்கி மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள எப்படி கையில் நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாதம்மா, அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம், அதனால் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவுமே பண்ணவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம், அதை பற்றி நம்ம யோசிக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் பாலுவை வச்சு பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எழில் என்ன ஆனால் எப்படி அவன் வந்து அவனை வந்து எங்கே போட்டிங்க, அந்த ஆள் வந்து உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கரி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாருமே வந்து கிளம்பி சிவசங்கரி வீட்டுக்கு வந்து நேரடியாக வந்து போகிறாங்க. ஸோ கரெக்டாக சிவசங்கரி வீட்டுக்குள்ளே போகும்போது என்னடா திடீர்னு போலீஸ் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிவசங்கரி வந்து என்ன நடக்குது அப்படின்னே வந்து தெரியாமல், அது மட்டும் கிடையாது கையில் வெளியில் வந்துட்டா அப்படிங்கிறது கூட இன்னும் இந்த சிவசங்கரி தீபிகா இவங்க 2 பேருக்குமே வந்து தெரியலை போல இருக்குது. ஸோ போலீஸ் வந்தவுடனே வந்து இது வேறு ஏதோ விஷயமா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி என்ன பண்ணுறா, வாங்க சார் வாங்க, நானே உங்களை வந்து பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பையனை பற்றி ஏதாவது விஷயம் வந்து தெரிஞ்சிச்சா, அந்த கையல் வந்து என் பையனை என்ன பண்ணி வச்சுருக்கானே தெரியலை, அவன் வந்து என் பிள்ளைய கொண்டுட்டா போல இருக்குது, பாடி கூட எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ பாலு பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிச்சு. அந்த கையலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ்காரவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி சொல்கிறத பார்க்கும்போது தான் அந்த போலீஸ்க்கு டவுட் வருது, என்ன இவங்க வந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பொண்ணு தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை ஏதாவது பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ சொல்ல வந்திருக்கோம். ஆனால் இந்த பொம்பளை என்னென்னா இவ இஷ்டத்துக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன சார் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தீபிகா உள்ளேருந்து வராங்க. என்ன ஆண்டி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கையில் பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க, அந்த கையிலெல்லாம் விட்டுறாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் நிறுத்துறீங்களா, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸோ சிவசங்கரி தீபிகா 2 பேருமே வந்து ஷாக் ஆகுது. என்ன சார் எதுக்காக இப்போ வந்து ஆன்ட்டிக்கிட்ட நீங்கள் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் தான் சார், ஆனால் நீங்கள் என்னடானா எங்களையே வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ யாருமா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆன்ட்டிக்கிட்ட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ வேலை பார்க்குற பொண்ணா, அப்போது அந்த லிமிட்டில் மட்டும் இருந்துக்கணுமா, தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு தான் அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி இப்போ எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சிவசங்கரி கேட்கும்போது உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அப்படியே தூக்கி வாரி போடுது. எதுக்காக சார் எங்கள் ஆண்டி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகா வளவலன்னு வரிசையாக கேட்க ஆரம்பிக்கிறேன். ஏமா நிறுத்துமா, நீங்கள் வந்து கையில் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே பார்த்தீங்கன்னா சிவசங்கரிக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல, வார்த்தையே வரமாட்டேங்குது பேசுகிறதுக்கு. எப்படா இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னம்மா இப்படி அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது
ஐயோ சார் அதெல்லாம் உண்மையே கிடையாது. யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் பொய் சார். நான் எதுக்கு போயும் போய் அவளெல்லாம் கடத்த போறேன். ச்சே எனக்கு வேற வேலை இல்லையா? நானே என் புள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் சார் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என் மேல அவ்வளோ தைரியமா குடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நிறுத்தும்மா. என்ன நீங்க பண்ண விஷயத்த அப்படியே மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சும்மா ட்ராமா போடுறீங்களா? நீங்க எப்பேர்ப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க பேசினப்பயே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து சொன்னீங்களே, நான் வந்து அந்த பொண்ண கடத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணே தான் வந்து எங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கயல் வந்து வெளியில வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தெரியாது. ஸோ இப்ப தான் நம்ம சிவசங்கருக்கே வந்து தெரியுது. இத கேட்டவுடனே வந்து பயங்கர ஷாக் ஆகி அப்படியே வந்து வாய் பேச முடியாம நம்ம சிவசங்கரி நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன இது நம்ம அவள அடைச்சு தானே வச்சிருந்தோம். அவ எப்படி வெளியில வந்தா? தப்பிச்சுட்டாளா அப்போ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ண கொல்லலான்னு தானே பிளான் பண்ணியிருந்தீங்க. எப்படி அந்த பொண்ணு வெளியில வந்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்கம்மா, கயல் அப்படிங்கிற பொண்ணை நீங்கள் வந்து கடத்தி கொண்டு போயிட்டு அவளை கொலை பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதா அந்த பொண்ணே அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்து தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதனால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம். எதுவுமே பேசாமல் ஒழுங்கு மரியாதையாக வந்து வண்டியில் ஏறுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாம்மா அசிங்கமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் யாரோ ஒருத்தர் என்னமோ ஒன்று சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்கள் ஆன்ட்டியவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா? வேணும்னா கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்ணி தரோம், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் உங்களோட அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வேறு யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. என்கிட்ட அதெல்லாம் வந்து செல்லாது. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஒழுங்கு மரியாதையாக நீங்களாக வர்றீங்களா இல்லை வேறு விதத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரியை சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளே உள்ளே தள்ளுற அளவுக்கு அவள் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியலை சிவசங்கரினால். இவங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சிவசங்கருக்கும் வேறு வழியே கிடையாது. ஐயோ ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபிகாவும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. சிவசங்கரி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த கயலை வந்து நம்ம எவ்வளோ லேசாக வந்து எடை போட்டுட்டோம். ஆனால் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காச்சே, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிவசங்கரி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஏறுமா வண்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கொஞ்சம் என்னோடய ஹையர் ஆஃபீஸ்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருமா அதெல்லாம் உன்னெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இப்போ ஒழுங்கு மரியாதை ஏறுறீங்களா இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடித்து ரோடாக இழுத்துட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சிவசங்கரி எதுவுமே பேசாமல் மான மரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு ஜீப்பில் வந்து ஏறிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஆன்ட்டியவே இப்படி அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, ஒரு வேளை நம்மளையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் அவள் வேற பயத்தில் வந்து இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் சிவசங்கரி என்ன பண்ண போகிறா? ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை எப்படிலாம் விசாரிக்க போகிறாங்களா இல்லை யார்கிட்டையாவது பேசி அவள் வெளியில் வரப்போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.